மாப்பிள்ளை சம்பா புட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு நைட்டு முழுக்க அரிசி வந்து ஊற வச்சுட்டு இருந்தேங்க. இது காலையிலே வந்து இப்போது அரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. அதை வந்து வடிகட்டிட்டு நம்ம அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக கிடைக்கும். பூ போல் இருக்கும் மாவு. மீதி இருக்கிற அரிசியெல்லாம் சேர்த்து இதே மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஊற வச்சு அரைச்சதுனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஈரத்தன்மையாக இருக்குது. பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ அப்படியே இட்லி பிளேட்டில் வந்து நம்ம மாவை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு துருவின தேங்காயும் சேர்த்து இப்போ துணியை வந்து மூடிட்டு நம்ம கொதிக்கிற இட்லி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம புட்டு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு சூடாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி கூட சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, சூப்பரான மாப்பிள்ளை சம்பா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க.